இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த குடும்பத்தை நான் இந்த உலகத்துல இருந்தே நீக்கி வச்சிருக்கணும், எந்த நபர்களை நான் என்னோட மனசுல இருந்து அழிச்சிட்டனோ, எந்த உறவுகளை என்னுடைய கனவுல கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ, அப்படி ஒரு உறவு உன் ரூபத்துல திரும்பி வரும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்ப நீ இங்க இருந்திருக்கவே மாட்ட. இன்னும் சொல்லணும்னா இந்த பூமியிலேயே இருந்திருக்க மாட்டா. அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஆனா நீங்க தான் என்னோட தேர்வு. I love you so much. என்ன விடு. சொன்னா புரியாதுல. என்ன விடு. இப்ப நான் காதலிக்கிற விஷயத்தை பத்தி சொன்னாலும் அப்பா மேல இருக்கிற கோவத்துல என் காதலை ஏத்துக்க மாட்டாரு. அதனால முதல்ல அவர் மனசுல என் மேல காதல் வர மாதிரி செஞ்சுட்டா அதுக்கப்புறம் காதலுக்கு முன்னாடி எல்லாம் தோத்து போயிடும். என்னது? சாருக்கு காஃபி மேடம். காஃபிக்கு கப்பு போதுமே, இதெல்லாம் எதுக்கு? சாருக்கு பிடிச்ச மாதிரி கலந்துக்குவார் மேடம். அவரே கலந்துக்குவாருன்னா அப்புறம் நீங்க எதுக்கு? நீங்க போங்க. அவர் தான் கலக்குவார்ல. நான் தான் இருக்கேன்ல. இனிமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். ஏய் தைத்தக்கா, நீ என் தங்கச்சிக்கு டான்ஸ் சொல்லி கொடு, அது போதும். பூர்ணிக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறேன், ஆண்டிக்கு வீட்ல ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு ஆபீஸ்லயும் ஹெல்ப் பண்றேன். இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க என் காதல புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். என்னது? அதான் நீங்க என்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொன்னேன். இன்னும் என்ன பாக்குறீங்க? போங்க. சரி அம்மா. சக்கரை எங்க இருக்கு? இது என்னவா இருக்கும்? பாப்போம். இதான். ஒண்ணு போட்டா எப்படி பார்த்தோம்? 2-3 போட்டு மார்க் எடுத்துருவோம்.
யா தட்ஸ் கூல் பை. காஃபி ரெடி. குடு. ச்சீ. ச்சீ. என்னது இது? காஃபில சர்க்கரையை போட்டியா இல்லனா சர்க்கரையில காஃபியை போட்டியா? அது எவ்வளோ இனிப்பா இருக்கோ அவ்வளோ அன்பு இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் சக்கரை போடாம எப்படி காஃபி கலக்கிறது? சர்க்கரைக்கு பதிலா ஹனி இருக்குல்ல, அதை தான் கலக்கணும். ஓ அப்படியா? இப்பவே கலந்து தரேங்க. ஏய் மேடம், தேவையில்லம்மா. உங்க சேவைக்கு ஒரு பெரிய கும்பிடு. என் காஃபியை நானே கலக்கிக்கிறேன். அந்த இந்து என்ன பேசலாம் தெரியுமா? இவங்க கல்யாண பத்திரிக்கையில அப்பான்னு யார் பேரு போடுவான்னு கேக்குறா. எதுக்குங்க வேண்டான்னு சொன்னாலும் போன் பண்றீங்க? வேண்டான்னு சொன்னாலும் நீங்க வரதும் போறதும் இப்படி போன் பண்றதையும் பசங்க பார்த்தாங்கன்னா தப்பா எடுத்துப்பாங்க.